ஹாய் வீவர்ஸ், சின்ன வயசுல காணாம போயிட்டு மிகப்பெரிய ஆளா திரும்பி வந்த 5 பேரை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இவங்க வாழ்க்கையில நடந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்து கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படி நம்ம தமிழ் கலாட்டா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம முதல்ல பார்க்க போறது நட்டாஷா ரியான். ஆஸ்திரேலியாவை சேர்ந்த நட்டாஷா ரியானுங்கிற இவங்க சின்ன வயசுல அப்பா அம்மா சரியில்லாததுனால ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க. இவங்க அப்பாவும் அம்மாவும் அடிக்கடி சண்டை போட்டு ஒரு கட்டத்துல டிவோர்ஸ் பண்ணிட்டு தனித்தனியா வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த டைம்ல இவங்க அப்பா கூட போகாம அம்மா கூட ஒன்னா வாழ்ந்திருக்காங்க. ஆனா இவங்க அம்மாவும் இவங்களை ஒழுங்கா பாத்துக்காம தொடர்ந்து திட்டிக்கிட்டே இருந்ததுனால இவங்களுக்கு 14 வயசு இருக்கும்போது அடிக்கடி வீட்டை விட்டு கோச்சிக்கிட்டு வெளியே போயிடுவாங்களாம். அதுக்கப்புறம் 2-3 நாள் கழிச்சு காசு இல்லைன உடனே மறுபடியும் வீட்டுக்கு வந்துருவாங்களாம். இவங்க அம்மா கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா போயிட்டு இருக்கும் ஆகஸ்ட் மாசம் 1998ல இவங்க அவங்க அம்மா கூட சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு கோச்சிக்கிட்டு வெளியே போயிருக்காங்க. 2-3 நாள்ல மறுபடியும் இவங்க திரும்பி வந்துருவாங்கன்னு இவங்க அம்மா முதல்ல போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாம தான் இருந்திருக்காங்க. ஆனா ஒரு வாரம் ஆகியும் 1 மாசம் ஆகியும் இவங்க வரலன உடனே இவங்க அம்மா நம்ம பொண்ணுக்கு என்ன ஆச்சோன்னு பயந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. போலீஸ் வந்து இவங்களை தேடும் போது ஏற்கனவே ஆஸ்திரேலியால இதே மாதிரி 4 இளம் பெண்கள் காணாம போயிருந்ததுனால அந்த கேஸோட இதையும் சேர்த்து போலீஸ் 5 பெண்களையும் தேட ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களை தேடிட்டு இருக்கும் போதே இன்னொரு சின்ன குழந்தையும் காணாம போனதுனால இது போலீஸ்க்கு பயங்கரமான பிரஷரை ஏற்படுத்தி இருக்கு. எல்லா போலீஸும் மொத்தமா சேர்ந்து ஒரு வாரம் கஷ்டப்பட்டு தேடி லியோட் ஃப்ரேசர்ங்கிற இந்த சைக்கோ கொலையாளியை அரெஸ்ட் பண்ணாங்க. இந்த சைக்கோ ஏற்கனவே 2 பெண் குழந்தையை கொலை பண்ணதுக்காக ஜெயிலுக்கு போயிட்டு ஜாமீன்ல தான் வெளியே வந்திருக்கான். போலீஸ் இவனை அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கும் போது காணாம போன 6 குழந்தைகளையும் இவன் தான் கொலை பண்ணதா ஒத்துக்கிட்டு மறுபடியும் ஜெயிலுக்கு போயிட்டான். நட்டாஷா ரியானையும் இவனே கொலை பண்ணிட்டதா ஒத்துக்கிட்டதுனால இவங்க அம்மாவில இருந்து எல்லாருமே நட்டாஷாவும் இறந்து போயிட்டதாவே நம்பி இருக்காங்க. ஆனா நட்டாஷாவை ஸ்காட் பிளாக்ங்கிற இவரு உங்க அம்மா தான் சரியில்லை, நீ என் வீட்டுக்கு வந்துட்டு நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன்னு பிரெயின் வாஷ் பண்ணி 14 வயசான நட்டாஷாவை 26 வயசான இவரு அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் யாருக்கும் தெரியாம ரகசியமா வச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. நட்டாஷா வீட்டை விட்டு வெளியே வராம பல வருஷம் இவர் கூட இவர் வீட்டுக்குள்ளேயே இருந்திருக்காங்க. வீட்டுக்கு யாராவது வந்துட்டா இந்த கபோர்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுப்பாங்களாம். நைட் டைம்ல மட்டும்தான் இவங்க வீட்டை விட்டு வெளியில போயிட்டு வருவாங்களாம். ஆனா 2003ல ஒரு நாள் போலீஸ்க்கு ஃப்ரம் அட்ரஸே இல்லாம ஒரு லெட்டர் வந்திருக்கு. அந்த லெட்டர்ல நட்டாஷா இன்னும் சாகல, இந்த வீட்டுக்குள்ளதான் ஒளிஞ்சிட்டு வாழ்றாங்கன்னு அந்த லெட்டர்ல போட்டிருந்திருக்கு. போலீஸும் ஒரு முறை அந்த வீட்டுக்கு போய் செக் பண்ணிடலாம்னு ஸ்காட் பிளாக் வீட்டுக்கு போய் செக் பண்ணி பார்த்தா நட்டாஷா கபோர்டுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த நியூஸ் பயங்கர வைரல் ஆயிடுச்சு. ஏன்னா போலீஸ் காணாம போன 6 பெண்களுடைய கேஸையும் முடிக்கலாம்னு எல்லா பழிகளையும் இந்த சைக்கோ மேல போட்டு கேஸ முடிச்சிருக்காங்க. ஆனா இந்த சைக்கோ 3 பெண்களை மட்டும் தான் கொலை பண்ணியிருக்கான். இது தெரியாம நட்டாஷா அம்மா நட்டாஷாக்கு கல்லறை எல்லாம் கட்டி இருந்திருக்காங்க. இவங்க வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருந்ததுனால இவங்களுக்கு கோர்ட்ல $1,50,000 ஃபைனும் இவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி ஒளிச்சு வச்சிருந்த ஸ்காட் பிளாக்கு 1 வருஷம் ஜெயில் தண்டனையும் கோர்ட்ல கொடுத்தாங்க. ஆனா இவர் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நட்டாஷாவும் இவருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டு 2 குழந்தைகளையும் பெத்துக்கிட்டாங்க. ஆனா இதுல கடைசி வரைக்கும் போலீஸ்க்கு இவங்க ஒளிஞ்சிட்டு இருக்கிறத பத்தி லெட்டர் போட்டது யாருங்கிறது தெரியாமலேயே இந்த கேஸ முடிச்சிட்டாங்க. அடுத்தது ஸ்டீவன் ஸ்டெய்னர். 1972ல கலிபோர்னியால இருந்த ஸ்டீவன் ஸ்டெய்னர்ங்கிற இந்த பையன் வீட்ல இருந்து ஸ்கூலுக்கு போற வழியில திடீர்னு கெனத் பார்னல்ங்கிற இவர் வந்து சர்ச்சுக்காக டொனேஷன் கலெக்ட் பண்றதாவும் உங்க அம்மா தான் காசு கொடுக்கறதுக்கு வீட்டுக்கு வர சொன்னதாவும் சொல்லி இந்த பையனை கார்ல ஏத்திக்கிட்டு கடத்திட்டு போயிருக்கான். இவருடைய வீட்டுக்கு கடத்திட்டு போயிட்டு உங்க அம்மா அப்பா தான் இனிமே அவங்களுக்கு நீ தேவையில்லைன்னு சொல்லி என்கிட்ட உன்னை கொடுத்துட்டாங்கன்னு நிறைய பொய்களை சொல்லி இந்த பையனை பிரெயின் வாஷ் பண்ணி இவன் கூடவே வச்சு வளர்த்திருக்கான். இந்த பையனும் இவன் சொன்ன பொய்கள் எல்லாம் நம்பி இவர் கூடவே வாழ ஆரம்பிச்சிருக்கான். போலியான பேரையும் டாக்குமெண்ட்டையும் ரெடி பண்ணி இந்த பையனை ஸ்கூல்ல கூட படிக்க வச்சிருக்கான். ஆனா கொஞ்ச வருஷங்கள்லயே கெனத் பார்னல் திமோத்தி ஒயிட்ங்கிற இன்னொரு சின்ன பையனையும் இந்த பையனை ஏமாத்தி கூட்டிட்டு வந்த மாதிரியே கூட்டிட்டு வந்திருக்காரு. இனிமே இந்த பையனும் நம்மளுடைய ஃபேமிலின்னு சொல்லி ஸ்டீவன் கிட்ட திமோத்தியை விட்டுட்டு இவரு வேலைக்கு போயிருக்காரு. இப்போ ஸ்டீவன் பெரிய பையங்கிறதுனால நடக்கிற எல்லா விஷயங்களையும் புரிஞ்சுக்கிட்டு இவரு வேலைக்கு போன உடனே நம்மள மாதிரி இந்த சின்ன பையனும் ஃபேமிலி எழுந்திடக்கூடாதுன்னு திமோத்தியை கூட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்லியிருக்காரு. இதை கேட்டு ஷாக்கான போலீஸ் உடனே கெனத் பார்னலை அரெஸ்ட் பண்ணி இந்த 2 பசங்களையும் அவங்க ஃபேமிலியோட சேர்த்துட்டாங்க. 10 வருஷம் கழிச்சு காணாம போன பையன் திரும்ப வந்ததை இவங்க ஃபேமிலியால நம்பவே முடியல. 7 வயசான திமோத்தியை காப்பாத்துனதுனால இவரை எல்லாரும் பாராட்ட ஆரம்பிச்சு இவருடைய லைஃப புக்கா கூட வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்டீவன் ஸ்டெய்னர் 6 வருஷம் கழிச்சு 20 வயசுல கல்யாணமும் பண்ணிக்கிட்டு 2 குழந்தைகளையும் பெத்துக்கிட்டாரு. 1989ல இவரோட லைஃப் ஸ்டோரிய ஐ நோ மை ஃபர்ஸ்ட் நேம் இஸ் ஸ்டீவன்ங்கிற பேர்ல ஒரு மினி சீரிஸாவும் வெளியிட்டாங்க. ஆனா இதுல சோகமான விஷயம் என்னன்னா இந்த சீரிஸ் வெளியாகி இவர் லைஃப் கொஞ்சம் நல்லா மாறும் போதே இவர் ஒரு பைக் ஆக்சிடென்ட்ல ஸ்பாட்லயே இவர் இறந்து போயிட்டாரு. இவரை அடக்கம் பண்ணும்போது இவர் காப்பாத்தின திமோத்தி தான் இவருக்கு எல்லா இறுதி சடங்குகளையும் செஞ்சு இவரை அடக்கம் பண்ணாரு. இப்போ
அப்பாவும் இவங்க 2 பேரையும் சிலையா கூட செஞ்சு வச்சிருக்காங்க. அடுத்தது ஜூலியன் ஹெர்னாண்டஸ். சொந்த அப்பாவே தன்னுடைய பையனை கடத்திட்டு போறத கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான் இந்த ஜூலியன் ஹெர்னாண்டஸ்க்கு நடந்துச்சு. இவங்க அப்பா பாபி ஹெர்னாண்டஸ்ங்கற இவரு இவங்க அம்மாவை பழி வாங்கணுங்கிறதுக்காக சொந்த பையனையே கடத்திட்டு போயிருக்காரு. இவங்க அம்மா இவரை டிவோர்ஸ் பண்ணிட்டு குழந்தை கூட சந்தோஷமா இருக்கிறது பிடிக்காம இவர் சொந்த பையனையே கடத்திக்கிட்டு பார்டரை கிராஸ் பண்ணி மெக்சிகோல போய் பையனை வளர்க்க ஆரம்பிச்சிருக்காரு. பையன் கிட்ட உன் அம்மா தான் உன்னை வேண்டான்னு சொல்லிட்டாங்க, ஆனா நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன்னு பல பொய்களை சொல்லி இந்த பையனை நம்ப வச்சு 13 வருஷம் இவர் கூடவே வச்சு வளர்த்திருக்காரு. 5 வயசுல அப்பாவை நம்பி வந்த இந்த பையன் 13 வருஷம் கழிச்சு காலேஜ்ல சேரும்போது இவருடைய சோஷியல் செக்யூரிட்டி நம்பர்ல இவர் பேர் மேட்ச் ஆகாம வேற ஒருத்தர் பேரை தப்பா காட்டியிருக்கு. அதாவது நம்ம ஊர் ஆதார் கார்டு மாதிரி அவங்க நாட்டு ஐடி கார்டை காலேஜ்ல கொடுக்கும்போது அது ஃபேக் ஐடிங்கிறது தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் இவருடைய சைல்ட்ஹுட் போட்டோவை வச்சு இவர் 13 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன ஜூலியன் ஹெர்னாண்டஸ்ங்கறத கண்டுபிடிச்சு காலேஜ்ல இருந்தே போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்லிருக்காங்க. உடனே போலீஸ் நவம்பர் 24, 2015 அன்னைக்கு இவங்க அப்பாவை அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கும் போதுதான் இவர் சொந்த பையனையே கடத்திட்டு வந்து 13 வருஷமா வளர்த்த விஷயம் பயங்கர வைரல் ஆச்சு. அப்பதான் இந்த பையனுக்கும் நம்ம அம்மா நம்மள வேண்டான்னு சொல்லல, இவருதான் நம்மள ஏமாத்தி அம்மா கிட்ட இருந்து பிரிச்சுட்டாருங்கிறது தெரிஞ்சிருக்கு. இப்போ 13 வருஷம் கழிச்சு இவர் மறுபடியும் இவர் அம்மா கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காரு. சொந்த பையனையே கடத்திட்டு வந்த குற்றத்துக்காக கோர்ட் இவர் அப்பாக்கு 13 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்துட்டாங்க. அடுத்தது ஜியோ யூன். உலகத்திலேயே சைனால தான் அதிகமான மக்கள் காணாம போறாங்க. ஒரு வருஷத்துக்கு அதிகபட்சமா 5 லட்சம் மிஸ்ஸிங் கேஸ்களை கூட சைனால பதிவாகி இருக்கு. சோஷியல் மீடியாஸ்ல கூட காணாம போன குழந்தைகள் அவங்க பெற்றோர்களோட சேர்ற நிறைய வீடியோக்களை உங்களால சைனாவுல பார்க்க முடியும். 2005ல ஜியோ யூனுங்கற இவங்க சைனாவுல காணாம போயிருக்காங்க. இவங்க அப்பா கிட்ட கேம் வாங்க காசு கேட்டதுக்கு அவர் காசு கொடுக்கலன உடனே வீட்டை விட்டு கோச்சிக்கிட்டு போன இவங்க திரும்பி வரவே இல்ல. இந்த பொண்ணுடைய அப்பாவும் எல்லா இடத்துலயும் தேடி இருக்காரு. ஆனா இந்த பொண்ணை யாருமே கடத்திட்டு போகல. இந்த பொண்ணாவே வீட்டுக்கு போக பிடிக்காம பிரவுசிங் சென்டர்கள்ல கேம் விளையாடிக்கிட்டு அதுல கிடைக்கிற காசு மூலமா அங்கேயே வாழ்ந்துட்டு இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 10 வருஷம் இந்த பொண்ணு வீட்டுக்கே போகாம இப்படி கேம் விளையாடி பணம் சம்பாதிச்சு தனியாவே வாழ்ந்திருக்கு. ஒரு நாள் ரேண்டமா சைனீஸ் போலீஸ் இந்த பொண்ணை பிடிச்சு விசாரிச்சு இதோட ஐடி கார்டை பார்க்கும்போதுதான் இது 10 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன ஜியோ என்னங்கறத கண்டுபிடிச்சு இவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி போலீஸே இவங்கள இவங்க அப்பா கூட சேர்த்து வச்சிருக்காங்க. நம்ம கடைசியா பார்க்க போறது கர்லினா ஒயிட். இப்பவும் நம்ம இந்தியாவில இருந்து எல்லா நாடுகள்லயும் குழந்தைகள் கடத்தல் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. 1987ல நியூயார்க் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு குழந்தை காணாம போயிருக்கு. போலீஸ் எவ்வளவு தேடியும் இந்த குழந்தைய கண்டுபிடிக்க முடியல. காய்ச்சலுக்காக நியூயார்க்ல உள்ள ஹர்லிம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்த இந்த குழந்தைய நர்ஸ் மாதிரி Dress போட்டுட்டு இருந்த ஒரு லேடி யாருக்கும் தெரியாம தூக்கிட்டு போயிருக்காங்க. ஆன் பெட்டிவேங்கிற இந்த லேடி தான் குழந்தைய கடத்திட்டு போய் இவங்க குழந்தை மாதிரி வளர்த்திருக்காங்க. இவங்க திருடிட்டு போன குழந்தைக்கு நெக்ஸ்டான பேரை வச்சு இவங்க குழந்தை மாதிரியே வளர்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் 18 வருஷமா இவங்களும் இவங்கள அம்மாவா நினைச்சுக்கிட்டு இவங்க கூடவே வளர்ந்து கல்யாணம் பண்ணி பிரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் குழந்தை பெத்துக்கலாம்னு போகும்போது ஹாஸ்பிட்டல்ல இன்சூரன்ஸ்க்காக இவங்களுடைய பர்த் சர்டிபிகேட்டை கேட்டிருக்காங்க. இவங்க பர்த் சர்டிபிகேட்டை ஹாஸ்பிட்டல்ல கொடுக்கும்போது தான் இது ஃபேக்கான பர்த் சர்டிபிகேட்ங்கிறது தெரிஞ்சிருக்கு. இது போலீஸ் கேஸ் ஆகி போலீஸ் இவங்கள பத்தி விசாரிக்கும் போது தான் இவங்க குழந்தையா இருக்கும்போது காணாம போன கர்லினா ஒயிட்ங்கிறது தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் இவங்க 18 வருஷம் கழிச்சு இவங்க ஒரிஜினல் அப்பா அம்மா கூட சேர்ந்திருக்காங்க. இவங்கள கடத்திட்டு வந்து வளர்த்தவங்களுக்கு கோர்ட் 12 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்துச்சு. ஓகே வியூவர்ஸ், இப்பவும் குழந்தைகளை கடத்துறது நம்ம இந்தியாவிலயும் அதிகமா நடந்துகிட்டு தான் இருக்குது. இதனால குழந்தைகளை எப்பவுமே ரொம்பவே கவனமா பாத்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.